மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ணாமலை அவர்கள் நேற்று ஒரு பிரஸ் மீட்டிங் கொடுத்திருந்தாரு விநாயகர் ஊர்வலத்துல. உண்மையிலேயே தமிழக மக்களிடையே ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்படியெல்லாம் திமுக ஆட்சியில பண்றாங்களான்ற மாதிரி தான். ஏன்னா நிறைய திமுகவை எதிர்க்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பக்கம் பிரச்சாரம் போயிட்டு இருந்தாரு, தாவேக்கா ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, சீமான் அவர்கள் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா இந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்கலன்னு தான் நம்ம கவனிக்கணும். குறிப்பா அண்ணாமலை அவர்கள் டேட்டாவோட சொன்ன விஷயம்தான் இன்னைக்கு பல கேள்விகளை எழுப்பியிருக்கு இன்னைக்கு தமிழகத்துல. ஆனா திமுக இதுக்கு தலை சாய்க்குமா அப்படின்னு பார்த்தோன்னா அவர் சொல்றாரு, இதே என்கிட்ட கேட்குற கேள்வி எல்லாத்த நான் டேட்டாவோட நான் கொடுக்குறேன், இதே நீங்க போய் முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ கேளுங்க. உதயநிதி ஸ்டாலின் போய் நீங்க கேட்டா என்ன சொல்லுவாரு? இஹிஹி உஹுஹு ஏஹே இதை தவிர அவர் எப்ப பதில் சொல்லியிருக்காரு? அவர் எப்படி பதில் சொல்லுவாரு அப்படின்னு சொன்னாருங்க. ஆனா உண்மையிலேயே இவ்வளவு விஷயம் அவர் டேட்டா, நான் அடுத்ததெல்லாம் சொல்றேன், இத்தனை டேட்டாவை சொல்லும்போது கூட இதே பத்திரிகையாளர்கள் எல்லாம் அங்க போய் கேட்குறாங்கன்னா கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு புள்ளி விவரத்தை கொடுத்ததா சரித்திரமே இல்லைன்னு நம்ம பார்க்கணும். ஏன் கொடுக்கலன்னா ஏதோ ஒரு தலைகணம் இருக்கும், ஒரு அதிகார பலம் இருக்குங்கிறது தான் இங்க நம்ம கவனிக்கப்படணும். கண்டிப்பா இவரு இத்தனை லிஸ்ட் எடுத்து சொல்லியிருக்கிறாரு, இத்தனை குற்றச்சாட்டுக்கு. இப்ப முதலமைச்சரோ இல்ல துணை முதலமைச்சரோ உடனே அண்ணாமலை சொன்னது இது தவறு அப்படின்னு யாரும் சொல்றது இல்லையே. அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா இதெல்லாம் 2026க்கு இந்த மாதிரி ஒரு 10 பிரஸ் மீட்டிங் கொடுத்தாலே போதுன்ற மாதிரி தான் மக்கள் கிட்ட நல்ல அந்த அளவுக்கு ஒரு தெளிவு வந்துடும். ஆனா இந்த இடத்துல நிறைய பேர் நம்ம கவனிக்கலாம். இது வரைக்கும் காசு இருந்தா ஏதாவது திமுக நினைச்சிருக்காங்க, காசு இருந்தா நாங்க எப்படியோ ஆட்சிக்கு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி. ஆனா இது வரைக்கும் இந்த அளவுக்கு இந்த மாதிரி அண்ணாமலை இப்ப டேட்டாவோட பேசி மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துற அந்த விஷயத்தெல்லாம் யாரும் கொடுக்கலன்னு தான் நம்ம பார்க்கணும். எதிர்கட்சியா யாரும் செயல்படலையோ அப்படிங்கிற கேள்விதான். ஆனா இன்னைக்கு எல்லாருமே ஆணி வேற ஒவ்வொன்றும் விஷயத்த இன்னைக்கு அண்ணாமலை சொல்ற விஷயத்த கேட்டுட்டு இருக்காங்க. பெண்களோட பாதுகாப்பு எப்படி இருக்கு அப்படின்னு அதுல ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அண்ணாமலை சொல்ற விஷயம் இது. 31 மாநிலங்கள்ல தமிழகம் 21வது மாநிலமா வந்திருக்கு. அதுலயும் 6% பெண்கள் என்ன குட்ன்னு சொல்லியிருக்காங்க. அதே 48% பெண்கள் எங்களுக்கு பாதுகாப்பே இல்லை, வெரி பேட் அப்படின்னு அந்த விஷயத்த சொன்னதா சில விஷயத்த சொல்லிட்டு இருந்தாரு. இதை தாண்டி அரசு பள்ளியில இந்த அரசு திமுக அரசு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களா இல்லையாங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து 5% அரசு பள்ளி மாணவர்கள் குறைஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அன்பில் மகேஷ் அவர்கள், பொய்யாமொழி அவர்கள் இதெல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு, இதே திமுக 2024ல கடந்த வருடம் முருகன் மாநாடு நடத்தினாங்க. முருகன் மாநாடு நடத்தி அந்த இடத்துல நிறைய, அதாவது இந்துக்களை எப்படி வஞ்சிக்கிறாங்க, இந்த சிறுபான்மையருக்கு எவ்வளவு ஆதரவா இருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்காக முருகன் மாநாடு எடுத்து சொல்லியிருந்தாரு. அதுல அதாவது வீடியோ கான்ஃபரன்ஸ்ல அவருக்கு 2 பேரும் வந்தாங்க. அதாவது முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் எல்லாம் வந்திருந்தாங்க. அதுலயும் சனாதன தர்மத்தை எதிர்க்கிறோம், டெங்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பேசிட்டு போனது. ஏன்னா நேரடியா வந்துட்டான்னா அந்த இடத்துல சிறுபான்மையர் வாக்கு இல்லாம போயிருமோ அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லி காட்டியிருந்தாரு. இன்னொரு விஷயம், சட்ட ஒழுங்கு பத்தி இன்னைக்கு சட்டத்துல எந்த காரணத்தை கொண்டு அரசியல் உள்ள வரவே கூடாது, ஆனா இன்னைக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எடுத்து வச்சிருக்கிறார். அதாவது டிஜிபியா ஒரு பொறுப்பு வெங்கடேஷன் அப்படிங்கிறவர் பொறுப்பா அந்த பொறுப்புக்கு உட்கார வச்சிருக்காங்க. இவரு சங்கர் ஜிவால் ரிட்டையர் ஆயிருக்கிறாரு. இப்போ அவரை பொறுப்புல உட்கார வச்சிருக்காங்க. ஆனா பொதுவா அண்ணாமலை சொல்றாரு, இது எந்த தனிப்பட்ட இதுவும் கிடையாது, ஒரு 3 நபர் யாரு என்னன்னு செலக்ட் பண்ணும். ஆனா இங்க 8 பேர் அந்த காத்திருப்பு பட்டியல்ல இருக்காங்க. ஆனா 8 பேருமே அந்த பொறுப்பை ஏற்கும்போது அவங்க யாருமே போகல. அப்ப இந்த இடத்துல எப்படி அமையும் பாருங்க. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஒரு உயர் அதிகாரி ஏதாவது ஒரு ஜூனியர் அதிகாரிக்கு ஒரு கட்டளை இடுறாரு. அப்ப அவர் கேட்கலன்னு வைங்க, நான் வேற அரசுக்கு ஆதரவு, நீ வேற அரசுக்கு ஆதரவு அப்படின்னு இருந்தான்னா சட்டத்துல அது வந்துட்டானா நல்லா இருக்குமா? அதை தான் அண்ணாமலை அவர்கள் சொல்லி காட்டுறாரு. இந்த 6 பேர் லிஸ்ட்ல இருக்கிற 6 பேர் 7 பேர் 8 பேர்
இவ ஒவ்வொருத்தரும் இவங்க நமக்கு ஆதரவு இல்லை, அதனால வேற இவர் நம்ம உட்கார வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் உட்கார வச்சிருக்காங்களோ அப்படிங்கிற அண்ணாமலை அவர்கள் சுட்டி காட்டுறாரு. ஆனா இங்க வந்து நினைச்சு பாருங்க, அரசியல் வந்து எந்த இடத்துலயும் வேணும்னாலும் இருக்கலாம். ஆனா சட்டம் வந்து எந்த அரசியலுக்கு சமமா தான் இருக்கணும்னு நம்ம கவனிக்கணும். ஆனா இங்க அது வரலங்கிறத சுட்டி காட்டி இருக்கிறாரு. இன்னொரு விஷயம், அதே முருகன் மாநாட்டுல வந்து இதே வருடம் வந்து 1000 கோடி வந்து நாங்க ஆண்டுதோறும் செலவு நம்ம செய்யறோம், நிதி ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 ஆண்டு ஆயிருக்கு வந்து 155 கோடி தான் இது வரைக்கும் ஒதுக்கி இருக்கிறதா புள்ளி விவரத்தோட அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு நல்ல அது சில விஷயத்தை அவர் சொல்லி காட்டினாரு. அதாவது இன்னைக்கு வந்து இந்துக்களுக்கு எதிரா இவங்க பேசி இந்துக்கள் எல்லாம் ஒரு கோவத்துல இருக்கும்போது வந்து அப்பவே சேகர் பாபு எல்லாம் தாடி வச்சு துர்கா ஸ்டாலின் எல்லாம் கோயில் கோயிலா போய் ஓமம் வளர்த்து நாங்களும் ஆதரவு தான் அப்படின்ற மாதிரி. இதுல இந்த விஷயத்துல தமிழக மக்கள் எல்லாம் உண்மையிலேயே நெஞ்சார்ந்து நெஞ்சிலிருந்து யோசிச்சு பாருங்களேன், நம்ம இந்துக்களுக்கு ஆதரவா தான் இருக்காங்க அவங்க அப்படின்னு மனம் உருகி வந்து ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க இது வரைக்கும். ஆனா இன்னுமே வந்து ஏமாறக்கூடாது மக்கள். ஏன்னா திமுக அந்த அளவுக்கு இந்துக்களை வந்து எதிராக தான் இருந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு முருகன் மாநாடு எல்லாம் நடந்தது நினைச்சு பாருங்க, 7.5 லட்சம் பேர் வந்திருந்தாங்க அன்னைக்கு. 7.5 லட்சம் பேர் வந்து அந்த அளவுக்கு ஒரு ரூபாய் செலவு இல்லாம வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு டிசிப்ளினா நடந்திருக்கு அந்த மாநாடு எல்லாம். இது தன்னெழுச்சியா வந்த ஒரு முருகன் மாநாடு. ஆனா இவங்களும் நடத்தியிருக்காங்க, அதெல்லாம் ஒரு மாநாடுன்னு சொல்ல முடியுமா? நினைச்சு பாருங்க. இப்ப வந்து தமிழகத்துல வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து அண்ணாமலை அவர்கள் கையில எடுத்துட்டாரு. அதாவது இந்துக்களை வந்து ஒருங்கிணைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த கையில எடுத்திருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள். ஆனா இது என்னைக்குமே இந்துக்கள் ஒன்றுபட்டால் உண்மையிலேயே திமுக வந்து ஜென்மத்திலையும் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு தான் நம்ம பார்க்கணும். இதை எந்த மாதிரி திமுக எப்படி கையாளுவாங்கன்னு தெரியல. இதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயத்த வந்து செஞ்சு நாங்களும் இந்துக்களுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லி வருவாங்களா, இல்ல எப்படின்னு நம்ம போக போக தான் பார்க்கணும். இதை தாண்டி இன்னைக்கு காங்கிரஸ் சசிகாந்த் சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படின்னு இருந்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்குதான் சென்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க அவரை. ஆனா இதெல்லாம் கவனிக்கும் போது எதுக்காக அவரு சாகும் வரை உண்ணாவிரதம்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி அவர் வந்து மத்திய அரசு வந்து எஜுகேஷனுக்கான நிதி வந்து கொடுக்கல, அதனாலதான் நான் போராடுறேன் அப்படின்ற மாதிரி இன்னொரு தகவலும் வந்துட்டு இருக்கு. அதாவது இது தர்மஸ்தலாவில் வந்து நிறைய வந்து பிணங்கள் எலும்புக்கூடுகள் இருக்கு, அந்த நிறைய பரபரப்பா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த வீடியோ நம்ம போடல. ஆனா அதுல வந்து ஒருத்தர் அப்ரூவ்ட் ஆயிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒருத்தர் தான் சொல்லிதான் நான் நிறைய எலும்புக்கூடெல்லாம் அங்க பொதுக்க வச்சிருந்தேன், நிறைய ஒருத்தர் சொல்லிதா அப்படின்னு பார்த்தோம்னா பின்புலத்துல வந்து காங்கிரஸ், அதுவும் இந்த சசிகாந்த் அவர்கள் தான் இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் எதுக்காக உண்ணாவிரதம் இருக்கிறாரு? உண்மையிலேயே எஜுகேஷன் காசு தரலைங்கிறதுக்காக தான் இருக்கிறாரா, என்ன எதுன்னு ஒரு காங்கிரஸ்குள்ளார ஒரு புரியாத புதிராவே இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு தமிழகத்திலேயே எந்த ஊடகத்திலேயே அதுல பேசல, எதுவுமே பேசல. ஆனா என்ன ஏதுன்னு போக போக வருமானு நம்ம தான் கவனிக்கணும். ஆனா இதை தாண்டி இன்னைக்கு வந்து ஒட்டு மொத்தம் இன்னைக்கு தமிழகத்துல வந்து அண்ணாமலை கொடுக்குற ஒரு பிரஸ் மீட்டிங் மாதிரி இன்னி வர வர ஒரு 2026 எலெக்ஷன் இன்னும் 6 மாதம் 7 மாதம் இருக்குன்னா ஒவ்வொரு பிரஸ் மீட்டிங்லயும் சில விஷயத்தை எடுத்துட்டு வரும்போது கண்டிப்பா திமுகவில் எந்த காரணத்தை கொண்டு முட்டு கொடுக்க முடியாதுன்னு தான் பார்க்கணும். இந்த அளவுக்கு ஒரு புள்ளி விவரத்தோட பேசும்போது எப்படி முட்டு கொடுக்க முடியும்னு நம்ம கவனிங்க. இப்போ வைகை ஆத்துல வந்து அத்தனை உங்களுடன் ஸ்டாலின் அந்த கோரிக்கை மனு எல்லாம் தூக்கி வீசினது, இப்ப யாரு முட்டு கொடுக்க முடிஞ்சது? அதுல முட்டு கொடுக்க முடியுமா? அது நினைச்சு பாருங்க. ஒரு வீட்டு கதவை தட்டி உங்களுக்கு என்ன பிரச்சனை, நாங்க தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி மனுக்களை வாங்கிட்டு அதை ஆத்துல கொட்டினோம்னா எப்படி முட்டு கொடுக்க முடியும்? இன்னைக்கு 200 ரூபாய் வாங்கினாலும் முட்டு கொடுக்க முடியாதுன்னு தான் நமக்கு பார்க்கணும். ஆனா திமுக வந்து அரசியல் பயணத்துல இதெல்லாம் ஒரு சாதாரணமா ஃபேஸ் பண்ணிடுவாங்கன்னு தான். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்த திசை திருப்புவாங்க, வேணும்னா வெயிட் பண்ணி பாருங்களேன் எப்படி ஒரு திசை திருப்புறாங்கன்னு. ஆனா அண்ணாமலை பிரஸ் மீட்டிங் கொடுத்துட்டான்னா கண்டிப்பா இதுல இருந்து தமிழக மக்கள் வந்து ஒரு சரியான புரிதல் தான் உருவாகும்னு நம்ம கவனிக்கலாம். மனிதானி மகத்தானவன்